இன்றைக்கி ஒவ்வொருத்தரும் ஃபோன் வேண்டக்குள்ள எப்படி பண்ணுறது தெரியுமா? ஃபோனை பாவிக்கிறேன்னு தான் வேண்டுறது. சத்தியமாக ஃபோன் அவர் பாவிக்கலை, ஃபோன் அவரை பாவிக்குது. ஃபோன் அவரை பாவிக்குது. அதனால தான் பாத்ரூமுக்குள்ளேயும் ஹலோ படுக்கக்குள்ளையும் 12 மணிக்கு மெசேஜ் போடுங்க, ரிப்ளை வரும். அப்போ தம்பி என்ன இடாது, ஃபோன்லாம் இல்லையா? பொண்டாட்டிய தோட்டத்தை விட ஃபோனை தொட்டது தான் கூட. இந்த சொறி பிடிச்சவன் கையும் செல் பிடிச்சவன் கையும் சும்மா இருக்காதான், சுரண்டிக்கு தானே இருக்குமா வேண்ட மாதிரி நேரமும் அதில் அந்த அஸ்ஸலாமு அலைக்கும் ஒரு சலாம், ஃபோனை பிடிச்சி தான் அஸ்ஸலாமு அலைக்கும் 2வது சலாம். நாம் ஜும்மாவை வச்சுருப்போம், முன்னுக்கு இருக்கிறவங்க கமெண்ட் அடிப்பேன். ஜும்மாவை லைவ் போட்டுருவாங்க, அதுக்குள்ளே கேட்டிருக்கிறவங்க கமெண்ட் அடிக்கிறேன். ஜும்மாவை கேளண்டா, ஏன்டா ஃபோனுக்குள்ளே அதை கேட்கணுமா? இந்த எப்புகள் எல்லாம் சின்ன சின்ன விஷயம் இல்லை, கூட்டி கொடுக்குற எப்புகள். பேர் சொல்ல விரும்பலை. அதெல்லாம் டவுன்லோட் பண்ணி விட்டு அவங்களோட ஃபோனில் ஆல்ரெடி பிறந்த டேட், மேலா ஃபீமேலா, மேரீடா அன்மேரீடா, உங்களோட லாங்குவேஜ் என்ன, இதெல்லாம் நீங்கள் அந்த ஃபோனில் போட்டுட்டீங்க. இந்த ஃபோன் உங்களை ஒரு ஃபிக்சர் ஒன்று எடுத்து அது வச்சுக்கிரிக்கும். அந்த சில அப்புகளை திறந்தோன்னே உங்களோட வயசுக்கு உங்களோட இன்னொரு ஆள் இதே எப்போ திறந்திருக்கார், ஆன்லைனில் இருக்கார், வேணுமான்னு கேட்கும். அவளை நம்பர் உங்களுக்கிட்ட சேவும் இல்லை, உங்களோட நம்பர் அவளுக்கிட்ட சேவும் இல்லை. ஹாய் என்ற ஒரு மெசேஜ் போடையான்னு கேட்கும். ஓமண்டா மறவா, அதுதான் த க்ரஷ். இதில் சந்திச்சாக்கள் தங்கமான மாப்பிள்ளை இருக்கும், ஒருத்தனோட ஃபோனில் இருப்பான். அவனோட முகத்தை பார்த்தா பார்க்கல, ஓடிக்கு போகலாம் தெரியும், ஒரு கால் முடமன்ட்டு. ஃபோன் சாதாரணமான விஷயம் இல்லை. இந்த கூகுள் ஒத்து கேட்குது, இந்த ஃபோனை இதில் நெட் ஒன்றில் இருக்கும்போது உங்களோட ஃபோனை சும்மா வச்சு போட்டு நீங்கள் ஒரு சப்ஜெக்டை பற்றி கதைங்கள். ஒரு கார் ஒன்று வேண்டணும், பைக்கில் ஒன்று எடுக்கணும், புது வண்டி ஒன்று எடுக்கணும், சும்மா 2-3 தரம் கதைச்சு போட்டு சும்மா நீங்கள் போங்களேன் ஃபேஸ்புக்குள்ளே. கார் இறக்கி வேணுமாண்டு கார் சேல் போட்டிருப்பான். நீங்கள் ஒரு தரம் ஏதாவது ஒன்றை தேடுங்கள், நீங்கள் ஒரு தரம் ஒரு விஷயத்தை தேடுங்களேன். உங்களோட யூடியூப்பில், உங்களோட ஃபேஸ்புக்கில் ஒன்றை தேடுங்களேன். நீங்கள் எப்போ திறந்தாலும் அது அட்வான்ஸ் எப்போ கொண்டு வந்திருக்கு, அது அதை விட சூப்பர்ன்னு காட்டிக்கிட்டு இருக்கு. இல்லைங்கிட்ட அப்போ இது என்ன செய்யுதுண்டா, இவர் என்னத்தில் இன்ட்ரெஸ்ட் ஆனவர். செக்ஸுவலில் போகிறாரா, பாட்டு கேட்காரா, பகடி பார்க்காரா, படம் பார்க்காரா, பொம்பளையை தேர்றாரா, ஆம்பளையை தேர்றாளா, என்னத்தை தேர்றாள், என்ன திங்ஸுகள் இவளுக்கு தேவை, எதை இவ சர்ச் பண்ணுறா, எந்த லாங்குவேஜில் இவ இருக்கா. இந்த ஃபோன் முழுக்க நம்மளை அப்படியே டயக்னோஸ் பண்ணி நம்மளை அப்படியே வச்சுக்கிட்டு நமக்கு தேவையானதை தந்துக்கிட்டு இருக்கிறதால இந்த ஃபோனில் பழுதாகுது நம்முடைய சட்டை. இதுக்குள்ளே மடத்தனமான ஒரு வேலையும் செஞ்சுக்கிறோம் நம்ம ஆக்கள். இதுக்குள்ளே அந்த ஃபோனில் சும்மா பொண்டாட்டியோட இருந்துக்கிட்டு ஒரு ஃபோட்டோ, அப்படி இப்படி இருந்துக்கிட்டு ஒரு வீடியோ ஃபோட்டோ வைக்கிறேன். அது விரல் பட்டு மிஸ் ஆகுது. 2 பேரும் நஞ்சு குடிக்கிறேன், இல்லாட்டி வீடை விற்று போட்டு வெளியூர் போடுறேன். தேவையா உங்களுக்கு? இன்றைக்கு ஃபோன் அதையெல்லாம் பிடிச்சி இன்னொருத்தரை ஹேக் பண்ணுற ஹேக்கர்கள் 10 வயசு பொடிய நிமிதிக்கான். டெக்னாலஜி அவங்களோட ஒரு ஃபோட்டோ இருந்தால் காணும், நீங்கள் படம் நடிப்பீங்க, எல்லாம் நடக்கும். ஏஐ டெக்னாலஜி எல்லாம் வந்து அப்போ எல்லாத்தையும் செல்வி எடுக்கிறதும், துண்டாலும் செல்வி, பாத்ரூம் போனாலும் செல்வி. நாங்கள் இன்றைக்கு புது கொமட்டு போட்டோம், அதையும் செல்வி போட்டோம். அப்போ இந்த ஃபோனும் அனாச்சாரம், அந்நிய கலாச்சாரம், தேவையில்லாத தொடர்புகள், இதுகளெல்லாம் இன்றைக்கு நம்முடைய இஸ்லாத்தை விட்டு நம்மளை தூரமாக்குது. யூரோப் சிஸ்டத்துக்குள்ளே வந்தாச்சு. 18 வயசானா மகள் பொடியனை கூட்ட வருவாள், நாம் கதவை திறந்து கொடுக்கணும். அது யூரோப். காலத்தெல்லாம் போவான், அவன் 3 நாள் ரூமுக்கு அனுப்பிப்பார். அது யூரோப். ஒன்றும் செய்யணும், அது அங்கேயே சிஸ்டம். அது 18 வயசு ஒன்றும் செய்யணும். அந்த சிஸ்டம் தான் நீங்கள் வரப்போகுது. இப்போ எல்லாம் மெல்ல மெல்ல அப்படி தான் வருது. என்னடா ஃபோனில் பிள்ளையோட லவ்வர் என்ன இருக்கும் என்ன ரெண்டு கேட்க. அப்போ என்ன பள்ளி அடித்து சொதி வச்சு தான் கொடுக்கணும். மாதிரி நம்ம பயப்படுறோம். நம்ம பிள்ளைகளை கண்டிக்கம் இல்லை. பிள்ளைகளுக்கிட்ட மார்க்கத்தை சொல்லணும், பிள்ளைகளுக்கு தக்குவாக்களுக்கு ஊட்டணும், பயான்களுக்கு கொண்டு வரணும், பயானை சொல்லணும்.
இறையச்சத்தை ஊட்டணும். வளரும் போதே கரண்டை காலுக்கு மேலே போடணும். ஸ்டவ்ல மடி 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 காலை வடி. டெய்லர்கிட்ட அளவு கொடுக்கக்கூடிய மேலே மேலே டெய்லருக்கு என்ன மேலே உனக்கு என்ன பிரச்சனை? அவனுக்கு பிரச்சனையாக இருக்குது. டெய்லருக்கு கரண்டை காலுக்கு மேலே பிடிங்க டேப் பண்ணோன்னு கொட்டானா இருக்கும். நான் போடுறேன், நீ போடுறேன், நான் தானே போடுறேன், எந்த பிள்ளை அந்த போடு, உனக்கு அளவு பிடிண்டா. அது சொக்ஸ் தெரியுமா? தெரியட்டுமே, அது பேஷன். தொட தெரிஞ்ச பேஷன் இல்லையா உங்களுக்கு? ட்ரானி ஷோட்ஸோட உள்ளாது இல்லையா? அரைக்கால் சட்டையோட அடி மோட்டர் பைக்கில் சுற்றலாம். சொக்ஸு தெரிஞ்சா என்ன? இதான்டா எங்கட ஃபேஷன். இஸ்லாம தான் கரண்டி காலுக்கு மேலே தான் ட்ரௌசர் போகிறேன். நேசரியிலேருந்து அப்படி தான் போடணும். ஓ லெவல்லேருந்து ஏ லெவலும் அப்படி தான் போடணும். யூனிவர்சிட்டிலேயும் அப்படி தான் போடணும். கல்யாண தண்டைக்கும் பிள்ளை அப்படி தான் போடுவான். அப்படி வளர்க்கணும் நம்மளோட பிள்ளைய. இது ஆம்புல கரண்டையை மறைக்குது, பொம்புல கண்டைக்கால கீழே கிளப்புசு. மறைக்க வேண்டியவள் துறக்க வேண்டியவன் மறைக்க. அப்படி இல்லை.